கடைசியில அவருக்கு வந்து கண் பார்வையில பிரச்சனை இருக்கு. அதனால அத சரி பண்ணலாம் அப்படின்னு அவர கூட்டு வந்து என்கவுண்டர் பண்ணப்பட்டதா போலீஸ் தரப்புல சொல்லப்படுது வந்து. இப்ப நீங்க பார்க்குற காலகட்டங்கள் கிட்டத்தட்ட 2 மாசம், 3 மாசத்துக்கு முன்னாடி தான். அப்ப அவருக்கு கண் பார்வையெல்லாம் எப்படி இருந்தது? அதுமாதிரி போலீஸ் தரப்புல இன்னொன்னு என்ன சொல்லப்படுதுன்னா, புலிகள்ட்ட வந்து உங்கள கொண்டு சேர்த்துடுறோம். அது போலீஸ் சொல்கிற கதையை 2. ஒன்று கண் ஆப்ரேஷன் கொண்டு வந்தோம் அப்படின்றாங்க. அப்புறம் விடுதலை புலிகள்கிட்ட கொண்டு போகிறதுக்காக வெள்ளைத்துறை அனுப்பிச்சு புலிகளுக்காக அவர் வெளியே வரல, கண் ஆபரேஷனுக்காக வெளியே வரல. இப்போ என்னதான் நடந்துன்னு நினைக்கிறீங்க சார்? கடைசி நேரங்களில் வந்து அந்த என்கவுண்டர் உண்மைதானா இல்லையா? என்கவுண்டருன்றதெல்லாம் கிடையாது, கொலை தான். அது போலி மோதல் தான். சூழ்ச்சியால் தான் இவர் வீழ்த்தணும், வேறு வழியே இல்லை. உளவு பிரிவு தான் வேலை செஞ்சாகணும். படையை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. வீரப்பனோட பல நேரங்கள் போலீஸ் உள்ளே போயிட்டு அவங்க கூட இருந்திருக்கான். இது செய்ய முடியல, அவங்களும் போலீஸ்னு கண்டுபிடிச்சி விரட்டி விட்ருக்காங்க. இவர் தான் வீரப்பனுடைய சாவில் இவருடைய பங்கு பெருசு அப்படின்னு சொல்லும் போது தான் எங்களுக்கு அந்த சந்தேகம் வந்தது. ஆளுக்கு ஒரு மாதிரியே சொல்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரியுது, அவங்களோட சண்டை நடக்கலை. துப்பாக்கி இதெல்லாம் அவங்க பயன்படுத்தலை, சண்டை நடக்கலை. அவங்கள முதல்ல மயக்க அடைய வச்சுருக்காங்க, ஏதோ ஒரு வகையில் மயக்க அடைய வச்சுருக்காங்க. உயிரோடு எடுத்த பிறகு டார்ச்சர் பண்ணி தான் கொண்டு இருக்காங்க. கடைசியில் அவருக்கு வந்து கண் பார்வையில் பிரச்சனை இருக்குது, அதனால் அதை சரி பண்ணலாம் அப்படின்னு அவரை கூட்டு வந்து என்கவுண்டர் பண்ணப்பட்டதா போலீஸ் தரப்பில் சொல்லப்படுது வந்து. இப்போ நீங்கள் பார்க்குற காலகட்டங்கள் கிட்டத்தட்ட 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடி தான். அப்போ அவருக்கு கண் பார்வையெல்லாம் எப்படி இருந்தது? கண் பார்வை வந்து ஓரளவுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு அவர் நடமாட முடியாத அளவுக்குலாம் இல்லை. கண் பார்வையில் கொஞ்சம் சிக்கல் இருக்குன்ற மாதிரி சொல்லுவார். பெரிய அளவுக்கு ஆப்ரேஷன் பண்ணாதான் நடமாட முடியுன்ற அளவுலாம் இல்லை. ஏன்னா நாங்கள் பார்த்து 2 மாதம் தான் ஆகுது. 2 மாதத்தில் இந்த சம்பவம் நடக்குது. அப்போ இவங்க மக்கள் இது குழு தோழர்கள் போகும்போதும் பேசியிருக்காங்க, அந்த கண் பிரச்சனையை பற்றி பேசியிருக்காங்க. அது விவேக் வந்து அவருடைய அந்த புத்தகத்தில் கூட குறிப்பிட்டிருக்காரு. கண் ஆப்ரேஷனை வந்து வீரப்பன் கேட்டிருக்காரு, டாக்டர் கூட்டு வந்து காட்டுக்குள்ளேயே வச்சு செஞ்சுருவோம் அப்படின்னா. அப்போ இல்லைங்க, கண் ஆப்ரேஷன் பண்ணால் அதுக்கு நிறைய ஓய்வுலாம் வேணும், தூசு படக்கூடாது, வெயில் படக்கூடாது. அது இப்போ தேட்டரில் வச்சு தான் பண்ணுவாங்க, ஆப்ரேஷன் தேட்டரில் வச்சு தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அதனால் இங்கே சாத்தியமில்லை, வேணுமானா நாங்கள் பெருநகரத்தில் கூட்டு போய் வச்சு நாங்கள் பண்ணுறோம், இல்லை இப்போ வேறு மாநிலத்துக்கு கூட கூப்பிட்டு போய் வச்சு ஆப்ரேஷன் பண்ணி அவனை சரியாயிட்டு கூட வந்துடலான்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அவர் ஒத்துக்கலை அதுக்கெல்லாம். வீரப்பன் அந்த முடிவுக்கு ஒத்துக்கலை. அதை இவரே எழுதுறாரு, விவேக் அவரோட புத்தகத்தில் எழுதுறாரு. எங்ககிட்ட இப்போ பார்வை இரவு நேரங்கள் நல்லா நடப்பார். நாங்களே அவரோட நடந்திருக்கோம், இரவுல நல்லாவே நடப்பார். அதுமாதிரி போலீஸ் தரப்பில் இன்னொன்று என்ன சொல்லப்படுதுன்னா, புலிகள்கிட்ட வந்து உங்களை கொண்டு சேர்த்துடுறோம். அது போலீஸ் சொல்கிற கதையை 2. ஒன்று கண் ஆப்ரேஷன் கொண்டு வந்தோம் அப்படின்றாங்க. அப்புறம் விடுதலை புலிகள்கிட்ட கொண்டு போகிறதுக்காக வெள்ளைத்துறை அனுப்பிச்சு அவரை ஈழத்தமிழர் மாதிரி பேச வச்சு நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்றாங்க. ஒன்று என்னென்னா, ஏற்கனவே ஒரு முயற்சி பண்ணியிருக்காரு, குளத்தூர் மணி வழியாக ஒரு முயற்சி நடந்திருக்கு, ஈழத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது புலிகள் தரப்புக்கும் தேசிய தலைவருக்கும் சொல்லியிருக்காங்க. அவர் வந்து அதை ஏற்றுக்கலை. அவர் அங்கேயே இருக்கட்டும், இங்கே ஏன்னா இந்திய அரசுக்கு எங்களுக்குமான பிரச்சனையாக ஆகாது, அதனால் இது ஒரு இந்திய இறையாண்மைக்கு எதிராக இருக்கிற யாரோட நாங்கள் வந்து சேர்ந்து செயல்பட முடியாதுன்னு அவர் தெரிவிச்சாரு. அப்புறம் கடைசியாக இன்னொரு தகவல் வீரப்பனுக்கு வந்துடுது. அந்த தகவல் ஏற்கனவே தெரியும், ஏன்னா அந்த கதையை அவர் நம்ப மாட்டார். ஏன்னா இவ்வளோ நம்பிக்கையானவர் சொல்லி அவங்க புலிகள் ஏற்றுக்கலை. இப்போ இன்னொருத்தர் வந்து யாரோ இப்போ சொல்கிறாங்கன்றதெல்லாம் ஏற்றலாம் போக மாட்டார். அறிமுகம் இல்லாத யார் ஒருத்தர் சொல்கிறதெல்லாம் ஏற்று போக மாட்டார். வீரப்பன் இன்னொரு செய்தி அனுப்பிச்சிருக்காரு புலிகளுக்கு, என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, அந்த பணத்தை அது கூட போராட்டத்துக்கு பயன்படுத்துகின்ட்டு. அவங்க அதையும் மறுத்துறாங்க. இந்திய அரசுக்கு எதிராக இருக்கிற எந்த யாரோடையும் நாங்கள் வந்து இது பண்ணிக்க மாட்டோம் அப்படின்றத, எதையும் வாங்க மாட்டோம், அவங்களோட எந்த தொடர்பும் வச்சுக்க மாட்டோன்றதை புலிகள் தரப்புலேருந்து அறிவிச்சிடுறாங்க. அந்த முயற்சி அதனால் அவருக்கு புலிகள் நம்ம கூப்பிட்றான்றதெல்லாம் ஏற்றுக்க மாட்டார். ஆனால் இவரை விட நம்பிக்கையானவர்கள் அவருக்கு வேறு யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தலைவர் குளத்தூர் மணியை விட நம்பிக்கையானவர், அவ்வளோ நம்பிக்கை வச்சுருப்பார். ஆனால் என்னென்னா, அவங்க ஒரு நீண்ட காலமாக தொடர்புலையெல்லாம் இல்லை. ராஜ்குமார் கடத்தல அப்போ தான் அவர் வீரப்பனையும் முதல்ல சந்திச்சிருக்காரு, குளத்தூர் மணி. சொல்றபடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புலிகளுக்காக அவர் வெளியே வரல, கண் ஆப்ரேஷனுக்காக வெளியே வரல அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ என்னதான் நடந்துன்னு நினைக்கிறீங்க சார்? கடைசி நேரங்களில் வந்து அந்த என்கவுண்டர் உண்மைதானா இல்லையா? என்கவுண்டருன்றதெல்லாம் கிடையாது, கொலை தான். அது போலி மோதல் தான். அவர் வந்து ஒரு கட்டத்தில் போலீஸ் எல்லா முயற்சியும் பண்ணுறாங்க. அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள், அதிநவீன துப்பாக்கி இயந்திரங்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க. எல்லா முயற்சியும் பண்ணுறாங்க. 35 வருஷமாக நெருங்க முடியறதில்ல. அதனால் சரி, இந்த வழி இனிமேல் பயன்படாது, சூழ்ச்சியால் தான் இவர் வீழ்த்தணும், வேறு வழியே இல்லை. உளவு பிரிவு தான் வேலை செஞ்சாகணும், படையை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, போலீஸ் படையை வச்செல்லாம் எதுவும் இவர் நெருங்க முடியாத முடிவுக்கு வந்துடுறாங்க. அப்போ இந்த தேவராஜி வந்து அவங்களுக்கு கைடாக கிடைக்கிறார், தகவலாளியாக. அவரே இப்போ போலீஸும் தகவலாளி ஆக்கிடுறாங்க.
அவர் வழியாக அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அவங்க எதை கேட்குறாங்களோ அதெல்லாம் ரொம்ப எளிமையாக செஞ்சு கொடுத்துட்டாரு. அது ஒரு நம்பிக்கை உருவாக்குறாங்க. முதல்ல உளவாளிகளை ஃப்ரீயாக விட்டு வீரப்பன் வந்து உளவாளிகளை முழுசாக நம்பணும். எதை சொன்னாலும் அவங்க கேட்குற அளவுக்கு பண்ணுறாங்க. அதே நேரத்தில் உளவாளிகளில் கூட்டு போகிறது தேவராஜ். தேவராஜ் தான் எல்லாத்துக்குமே. ஆனால் தேவராஜ் வழியாக தான் போலீஸுக்கு எல்லாமே ஏதோ ஒரு சூழ்நிலையில் தேவராஜை அவங்க ஆளாக்கிட்டாங்க போலீஸ். அல்லது அந்த கொம்பு தூக்கின்ற ஒரு கர்நாடகா மாநிலத்தில் ஒரு மலை கிராமம், போக்குவரத்து கூட இல்லாத இடம், அந்த இடத்துல வீட்டு கான்ட்ராக்ட் செய்கிறாரு. அது திட்டமிட்டே இவங்க கொண்டு போய் இறக்குனாங்களான்ற சந்தேகம் இருக்குது. காவல்துறை கொண்டு போய் அவரை அங்கே வச்சு வீரப்பன் இவர் தொடர்பு கொள்ளணும், ஏன்னா சொந்தக்கார பையன்ற தெரிஞ்சுன்னா தொடர்புக்கு வந்துடுவாங்க அப்படின்ற அந்த திட்டமிட்டு தான் இறக்கியிருக்காங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்போ தான் இவர் எல்லா வேலையும் செய்வார். அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அதையெல்லாம் புலவர் கலிய பெருமாளை சந்திக்கணுன்றதெல்லாம் அவர் நீண்ட நாளாக கேட்டிருக்கார் பல பேர்கிட்ட. அது யாருமே செய்யலை. இவர் தலைவர் குளத்துமணி சொல்லும்போது ரொம்ப எளிமையாக அதை தேவராஜ் வந்துட்டு கையாண்டு அவர் சந்திக்கிறது ஏற்பாடு பண்ணது. அந்த மாதிரி வேலைகள் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் உள்ள போகும். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை உருவாக்கிட்டாங்க. இவங்க மேலே சந்தேகம் வராமல் நம்பிக்கை உருவாக்கி, அப்போ இந்த தோழர்கள் மக்கள் இதுக்குழு தோழர்கள் போனவங்க கூட ஒரு சின்ன இது பண்ணியிருக்கேன். அவங்க இப்போ பார்வையில் அது சரி. ஆனால் வீரப்பனுக்கு ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்கு அதுவும் ஒரு காரணம் வந்திருக்கு. என்னென்னா எங்கள் தொடர்பு மட்டும்தான் இருக்கணும், வெளி மற்ற எந்த தொடர்பும் வச்சுக்கூடாது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை அவர் ஏற்றுக்கலை. அவர் காட்டில் சுதந்திரமாக அவரு அதான் முன்னே சொன்ன பாருங்க, ஹீரோயிசம் இந்த இந்த கடத்தலுங்களுக்கெல்லாம் பிறகு கொஞ்சம் ஹீரோயிசம் வந்துடுச்சு. அந்த இது போக்கு இருந்தது அவங்ககிட்ட. அதே மாதிரி ரகசியமாக இப்போ நான் தொடர்பில் இருக்கிறேன்னா 4-5 பேர் தொடர்பில் பலர் இருப்பாங்க போல இருக்குது. அதில் நாங்கள் இருக்கிற தொடர்பு இன்னொருத்தருக்கு தெரியாது, மற்ற 4 பேரோட தொடர்பு எனக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் அவங்க பலரோட கான்டாக்டில் இருந்துக்கிறாங்க. இப்போ யார் யார் இருந்தாங்கன்றதுல இப்போ ஒரு குழப்பம் இருக்குது. ஸோ போலீஸ் வந்து உளவாளியாக உள்ள போனாங்கன்னா அவங்க என்ன போர்வையில் போனாங்க? போராளிங்கிற போர்வையில் போனாங்களா? அது எப்படி போனாங்கன்றது ஒன்று புரியுது. இவங்கள ஏதோ நேரடியெல்லாம் அவர்கிட்ட போயிருக்க முடியாது. வீரப்பனோட பல நேரங்கள் போலீஸ் உள்ளே போயிட்டு அவங்க கூட இருந்திருக்கான். இது செய்ய முடியல, அவங்களும் போலீஸ்னு கண்டுபிடிச்சி விரட்டி விட்ருக்காங்க. நீங்கள் போலீஸ் ஓடி போயிருங்கடான்ட்டு விரட்டி தேவையில்லாத கொலையும் பண்ண மாட்டாங்க. நினச்சிருந்தா அவங்களை கொண்டாங்க வீசியிருக்கலாம். ஆனால் அவங்க விரட்டி இருக்கார். நிறைய நேரங்கள் அது நடந்திருக்கு. காலில் மருந்து சைனாடு வச்செல்லாம் அனுப்பிச்சி விட்ருக்காங்க ஒரு பாய் வழியாக. அவர் கூட போயிட்டாங்க எதுவும் செய்யலை. பின்னால் அவங்ககிட்ட இந்த மாதிரி போலீஸ் வச்சு அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அந்த மாதிரி பழகுவாங்க. யாரையும் அவங்க வந்து அவங்களோட பழகிட்டாங்களா, யார் அவங்கள மோசமானவங்க இல்லை தப்பானவங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க யதார்த்தமான குணமே அப்படி தான் இருந்தது. எதிரி கூட போனால் அவங்ககிட்ட போனால் மாறிடுவோம். அந்தளவுக்கு பண்போடு இருப்பாங்க. சார், நீங்கள் தேவராஜ் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. வந்து கிட்டத்தட்ட நீங்களே தேவராஜ் மூலமாக தான் வீரப்பனை போய் பார்க்குறீங்க. ஆமாம், தேவராஜ் வழி தான் எல்லா சந்திப்புகளும் நடந்தது. ஒரு குளத்தூர்லேருந்து எல்லாரும் அந்த காலகட்டத்தில் சந்தித்த எல்லாருமே தேவராஜ் வழி தான் இப்போ கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்போ நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா தேவராஜ் மேலே ஏதாவது டவுட்டு? எனக்கு சந்தேகம். ஐயந்துரை சில நேரங்களில் என்ன இவன் இப்படி பண்ணுறான் அப்படி ஒரு மாதிரி திட்டுவார். எரிச்சல் ஆகிட்டு ஒரு மாதிரி திட்டுவார். திட்டிட்டு ஒரு மாதிரி பேசுவார். மற்றபடி எங்களுக்கே தான் சந்தேகம். அது 2012 சிவசுப்ரமணியம் வந்து தேவராஜோட படத்தை காட்டி இவர் தெரியுமா அப்படின்னு தெரியும், இவர் பேர் தேவராஜ் கோவிந்தபாடி அப்படின்னு சொன்னோம். அப்போ தான் சொன்னார் வீரப்பனுடைய இறுதி நிகழ்வு கால இவரால் தான் முடிஞ்சிருக்கு, இவர் தான் வீரப்பனுடைய சாவில் இவருடைய பங்கு பெருசு அப்படின்னு அவர் சொல்லும்போது தான் எங்களுக்கு அந்த சந்தேகம் வந்தது. அதுக்கு முன்னே துளியும் எங்களுக்கு தேவராஜ் பேரில் சந்தேகம் இல்லை. வீரப்பனுக்கு ஏதாவது தேவராஜ் மேலே சந்தேகம் வந்ததா நீங்கள் தான் ஃபீல் பண்ணிட்டு? இல்லை, வீரப்பனுக்கு சந்தேகம் அவங்களுக்கு ஒரு டவுட் இருந்தது. சேத்துக்குழி கோவிந்தனுக்கு கொஞ்சம் அதிகமாக சந்தேகம் இருந்திருக்கு. அப்போ தான் ஒரு முறை துப்பாக்கி எடுத்து நெஞ்சில் வச்சுட்டாரு. அப்படின்னா சுடுனா எப்படியும் நீங்கள் இல்லைனா போலீஸ் சுட போகிறாங்க, நீயே சுடுனா சொந்தக்காரர் நீங்கள் ஜாதிக்காரங்க நீங்களே சுடுனா அப்படின்னு சொன்னோடனே வீரப்பன் அழுந்திருக்கான் தேவராஜ். உடனே வீரப்பதனே அதை கோவிந்தா விட்டுரு நம்ம பையன் அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்திருக்காரு. அவர் சொந்தக்காரன்னா எந்த மாதிரி சொந்தக்காரர் சார் வீரப்பனுக்கு தேவராஜ்? இந்த ஐயந்துரைன்ட்டு சொல்கிறோம்ல, அவர் சொந்த ஊர் செங்கப்பாடி, வீரப்பனுடைய சொந்த ஊருக்காரங்க, ஒரே மாமச்சான். அவருக்கு இவர் சொந்தக்காரர். தேவராஜ் வந்து ஐயந்துரைக்கு சொந்தக்காரர். எப்படி நடந்திருக்கலாம்னு நினைச்சிருக்கீங்க சார்? அவர் எப்படி இறந்துருப்பாரு? என்னென்னா இப்போ எல்லாரும் ஆளுக்கு ஒரு மாதிரியான தகவலை சொல்கிறாங்க. ஒருத்தர் மோரில் விஷம் கொடுத்து கொண்டுட்டாங்க அப்படின்ற செய்தி ஒன்று சொல்கிறாங்க. இவர் சிவசுப்ரமணியம் அவர் ஒரு ஆய்வு பண்ணுறாரு. அவர் வந்து ஸ்டென் கிரேனைட்டில் குளோரப்பம் மயக்க மருந்து கலந்து அதை வெடிக்க செஞ்சு மயக்க அடைஞ்ச பிறகு எடுத்தாங்க அப்படின்றாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு யூடியூப்பில் ஒரு நண்பர் பேசிகிட்டு இருந்தார்.
புரோட்டோவங்க நாட்டுக்கோழி குழம்பு எடுத்துன்னு வர சொன்னாங்க. அவங்க சொந்தக்காரர் சரஸ்வதி, மாதேசன் 2 பேர் நாட்டுக்கோழி குழம்புல ஸ்லோ பாய்சன் கலந்து எடுத்துன்னு போனாங்க. அதை சாப்பிட்டு தான் அவங்க மயக்கம் அடைஞ்சாங்க. இந்த கடைசி நேரங்களில் நடந்த சம்பவத்தை ஆளுக்கு ஒரு மாதிரியே சொல்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரியுது, அவங்களோட சண்டை நடக்கலை, துப்பாக்கி அது இதெல்லாம் அவங்க பயன்படுத்தலை, சண்டை நடக்கலை. அவங்கள முதல்ல மயக்க அடைய வச்சுருக்காங்க, ஏதோ ஒரு வகையில் மயக்க அடைய வச்சுருக்காங்க. அவங்களுக்கு உயிரோடு எடுத்த பிறகு டார்ச்சர் பண்ணி தான் கொண்டு இருக்காங்க. அது எதிர் அடிப்படையில் சொல்கிறீங்க? அதுதான் பண்ணிக்காங்கிறதுக்கு என்ன எந்த சுட்டுருக்காங்க, பக்கத்து கையெல்லாம் தீஞ்சிருக்கு, உடம்புல எலும்பெல்லாம் உடஞ்சிருக்கு, ரொம்ப கொடூரமான முறையில் தான் கொண்டு இருக்காங்க. பிடிச்ச உடனே எப்படியும் அவங்களா இப்போ முடிவு எடுக்க முடியாது. முதலமைச்சருக்கு அப்போ அந்த அம்மாவுக்கு, முதலமைச்சர் அந்த ஜெயலலிதா அம்மாவுக்கும் அவருக்கும் பெரிய இது இருந்தது. அவரால் தான் தோற்றன்ற மாதிரி இடம் கூட அவங்க ஒரு இது எண்ணத்தில் இருந்தாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே திட்டிகிட்டு இருந்தார். அந்த சன் டிவி காணொலியிலலாம் பார்த்தீங்களா, ஜெயலலிதா அம்மையாரை கடுமையாக திட்டுவார், விமர்சனம் பண்ணியிருந்தார். அதனால் அவங்க கொஞ்சம் அந்த சர்வாதிகாரம் போகக்கூடியவங்களே. அதனால் இப்போ இவங்களை பிடிச்ச உடனே ஒரு தகவல் சொல்லுவாங்க, முடிச்சிருக்குன்னு தான் சொல்லியிருப்பாங்க. பெரிய அளவுக்கு அவங்கக்கிட்ட ரொம்ப நீண்ட நேரமெல்லாம் வச்சுருக்க வாய்ப்பு இல்லை. சில மீறி போனால் ஒரு நாள் 1/2 நாள் அந்த அளவுக்கு தான் வச்சுருந்துருப்பாங்க. உடனே அவங்க கொல்றதை தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. அவர்கிட்ட இருந்து பெருசாக தகவல் எடுக்கணுன்ற எண்ணமோ இல்லை கோர்ட்டுக்கு முன்னால் கொண்டு எடுத்துருவோமோ அது இல்லை, முடிச்சிருங்கன்னு இருப்பாங்க, முடிச்சவங்க சாதாரண ரவுடிங்களும் இப்போ அதை தானே செய்கிறாங்க. இதை பண்ணிட்டு ஆரம்பத்தில் நிறைய பேர் இருந்தாங்க, கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே இருந்தாங்க. அப்புறம் அவங்க ஒருத்தராக குறைச்சி கடைசியில் வந்து ரொம்ப குறைவான பேர் தான் இருந்தாங்கன்னு சொன்னாங்க. நீங்களே கிட்டத்தட்ட கடைசி ஒரு 6 மாதம் கிட்ட தான் அவரை பார்த்துருக்கீங்க. அந்த டைமில் எத்தனை பேர் அவரோட இருந்தாங்க? 4 பேர் தான் இருக்கிறாங்க. வீரப்பன், சேத்துக்குழி கோவிந்தன், சந்திரா கவுடா, சேதுமணின்னு அவங்க புதுசாக போனால சேதுமணி ஒன்று தான் கூட கடைசி வரையும் இருந்தார். மற்ற 4 பேர் தான் அவங்க குழுவில். ரொம்ப சுருங்கிட்டாங்க. பணம் இருந்தது அவங்ககிட்ட, ஆனால் ஆள் இல்லை. ஆள் இல்லாத இருக்கும்போது, பணம் இல்லாத இருக்கும்போது கூட்டம் இருந்தது, பணம் இருக்கும்போது ஆள் இல்லாமல் சிக்கலை மாட்டாங்க. அந்த காலகட்டங்களோட அவங்களோட செயல்பாடுங்கிறது என்ன சார்? வந்து அவங்களோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஓடுறதா, இல்லை ஏதாவது அரசியல் செயல்பாட்டில் ஈடுபடுறது? இல்லை, அரசியல் செயல்பாட்டில் ஈடுபடணுன்ற முடிவுக்கு வந்துட்டார். எப்படியும் உயிருக்கு நம்ம ஏதாவது ஒரு மோதல், ஏதோ ஒரு சிக்கல் நடக்குன்றத புரிஞ்சிருந்தார். அதுக்கு நாம் ஒரு அரசியலாக இருந்து சாவோம்ன்ற முடிவுக்கு தான் வந்தார். அதனால தான் மக்களது குழுவோட தொடர்பு எடுத்தார். இவங்களை சந்திக்க விரும்பினது அதனால தான். இப்போ நீங்கள் அவரை போய் கடைசியை பார்க்குறீங்க, இதை கிட்டத்தட்ட போலீஸ் நெருங்கின காலகட்டம் தான் அது. நீங்கள் வீரப்பனை பார்த்ததா போலீஸ் ஏதாவது வரையில் மோப்பம் பிடிச்சாங்களா, உங்களை ஏதாவது விசாரிச்சாங்களா? எங்களை விசாரிக்கலை. நான் சில இடங்களில் எங்களுக்கு சந்தேகம் இருந்தது. இப்போ தேவராஜ் நானும் கோகுல் ஹாஸ்பிட்டலில் பேசிட்டு சில பொருட்கள் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க எங்களோட போகும்போதெல்லாம். இப்போ அரிசி பருப்பு வாங்குறதுனா அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு வந்தாங்களா அவங்ககிட்ட அந்த வேலையை கொடுப்பாங்க. இப்போ கொஞ்சம் மெட்டீரியல்ஸ், எலக்ட்ரானிக் கூட்டு பொருளுங்க அது இதுன்னு வாங்குறது நம்ம மாதிரி போகிற யாருக்கிட்டே தான் கொடுத்து சொல்லுவாங்க. நகரப்புறத்தில் தொடர்பு இருக்கவங்க, அந்த பொருளை பற்றி தெரிஞ்சவங்க. அந்த மாதிரி அந்த அடிப்படையில் என்கிட்ட இதெல்லாம் பேட்ரி, மைக்ரோ கேசெட்டு, மைக்ரோ ரெக்கார்டரு, இந்த மாதிரி பொருள்லாம் வாங்க சொல்லுவாங்க. ஒரு முறை போயிட்டு நாங்கள் சேலம் 4 ரோட்டில் சாமுண்டி காம்ப்ளெக்ஸ்னு ஒரு டியூட்டிஃபைடு ஸ்டாப் இருக்குது சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போய் கேசெட்டு, அந்த மைக்ரோ ரெக்கார்டரெல்லாம் பார்த்துட்ருக்குறோம். அப்போ தான் ஒருத்தர் வந்தார், பைக்கில் வந்து நின்றார். உடனே இந்த கடைக்காரர் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எஸ்ஐ வராருன்ட்டு கம்முன்னு நின்றுக்கினார். அப்புறம் வந்தார், ஏதோ வந்துட்டு அப்படி பார்த்துட்டு பேசிட்டு போகிற மாதிரி போனார். அதுக்கு பிறகு தான் இப்போ இந்த சிவசுப்ரமணியம் புத்தகமெல்லாம் வந்த பிறகு தான் இந்த துரைப்பாண்டியன்ற எஸ்ஐயோட ஃபோட்டோ பார்க்க முடிஞ்சது. அப்போ தான் எனக்கு நினைவு வந்தது, அந்தாலும் துரைப்பாண்டியன் தான்ட்டு. ஏன்னா தேவராஜி நானும் சந்திச்சுட்டு போனோடனே அவர் அங்கே வரார். நான் எங்கே போகிறேன்ற விஷயம் அவருக்கு தேவராஜிக்கு தெரியும். அப்போ அங்கே வந்து அவர் அப்படியே பார்த்துட்டு போகிறார். அதேமாதிரி காட்டில் நாங்கள் கடைசியாக வரும்போது 2-3 பேர் இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வேட்டி கட்டு ஒருத்தர் நாங்கள் பொதுவில் படுத்துக்கும்போது போனார்ன்ட்டு. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தொடர்பில் இருந்திருக்காங்கன்றதை இப்போ உறுதிப்படுத்துது எங்களுக்கு. அதே மாதிரி காட்டில் கடைசியாக நாங்கள் 4வது முறையாக சந்திச்சுட்டு வரும்போது அந்த சின்னத்தில் சும்மா நாங்கள் வரும்போது உருமலக்கத்துக்கு நகரப்புறத்து ஆளுங்க, அந்த கிராமத்தில் ஆடு மாடு மேய்க்கிறோம், காட்டில் வேலை செய்யணும், நமக்கு உடல்வாக தெரியும். இவங்க நல்ல மென்மையாக இருக்காங்க, அப்படியே சும்மா செடி இது பண்ணுற மாதிரி இப்போ பாவலா பண்ணிட்டு இருந்தாங்க. தேவராஜ் அவசரம் வானான்ட்டு ஒரு மாதிரி பதட்டாயிட்டு. அப்படி அந்த மாதிரி சில சம்பவங்கள் எதுவும் எங்கள் போலீஸ் விசாரிக்க வேலை இல்லை. ஆனால் தேவராஜ் வழியாக தெரிஞ்சிருக்கு யார் இப்போ எங்கே போகிறாங்க, எப்போ வராங்க, யார் சந்திக்கிறாங்க, வீரப்பனை யார் சந்தித்தாங்க, இந்த செய்தியெல்லாம் அப்பப்போ தகவல் போயிருக்கு. அவங்க சுதந்திரமாக விட்டுருக்காங்க. ஏன்னா வீரப்பன் வந்து இவங்களை நம்பணும். இப்போ இவங்களை கட் பண்ணுறதெல்லாம் அப்பப்போ கட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் இந்த தொடர்பாளர்களை வந்து நம்பிக்கை வரணும், அவங்க எதை சொன்னாலும் செய்கிற ஆளாக மாறணும். அந்த அளவுக்கு அவங்கள விட்டாங்க. அதே மாதிரி எங்களையெல்லாம் ஏதாவது தெரிஞ்சிருந்தும் எங்களை விட்டதுக்கு காரணம் என்ன, எங்கள் மேலே கை வச்சு தான் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு வீரப்பனை பிடிச்சிருக்க முடியாது. நாங்கள் போனவங்க தான் யார் மேலேயாவது கை வச்சுருந்தாங்களா, அவங்க இடம் மாறி இருப்பாங்க, இன்னும் அவங்கள யுத்தி மாற்றிருப்பாங்க.
அதனால போலீஸ் ஒன்று ஒரு 10 வருஷத்துக்கு நீட்டிக்க இருக்க முடியாது. ஸோ தேவராஜ் மூலமாக தான் எல்லாம் நடக்குது அப்படின்னு தேவராஜ் வழியாக தான் உங்களை பற்றி போலீஸுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த சம்பவங்கள்லாம் கணக்கு போட்டு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். விஜயகுமார் ஐபிஎஸ் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, சேசிங் த பிரிகண்ட் வீரப்பனை பற்றி. அவர் ரிட்டையர்ட் அனுப்பினால ஒரு புத்தகம் எழுதுறாரு. அதில் வந்து அவர் எழுதுறார், திருச்சிகரியில் இருக்க பெரியவரை சந்தித்தார்னு. அப்போ அந்த பெரியவர்ன்றது புலவர் கலிபெருமாள் தான் சந்திச்சது. அவர் என்ன குளத்தூர் மணிக்கு தெரியும். அவர் சிவசுப்ரமணியன் அது பேசும்போது சொல்லியிருக்கார், இது புலவர் கலிபெருமாளை தான் குறிப்பிடுறாரு அப்படின்ட்டு. அப்போ இந்த செய்திகள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. அதேமாதிரி வீரப்பன் இறந்த நேரத்தில் தினத்தந்தியில் ஒரு பாக்ஸ் செய்தியாக வருது, மாவோயிஸ்ட் வீரப்பன் மாவோயிஸ்ட் தொடர்பில் இருந்தாருன்ட்டு. அந்த ஒரு செய்தி அப்பயே வந்தது. அப்போ காவல்துறை கசி விட்ருக்காங்க, இதெல்லாம் கசி விட்ருக்காங்க. அவங்களுக்கு நோக்கம் வந்து வீரப்பன் 35 வருஷமாக 2 மாநில அரசாங்கங்களுக்கு காவல்துறைக்கு தண்ணி கட்டிட்டு வந்து சிம்ம சொப்பனமாக இருந்த ஒரு மனுஷன். அதனால் அவர் கார்னர் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. மற்றதெல்லாம் அவங்க கண்டுக்கலை. அவர் எப்படி நெருங்குறதுன்றதெல்லாம் குறியாக இருந்திருக்காங்க, அந்த செஞ்சுருக்காங்க. அது மோதல்ன்றது பாப்பாரப்பட்டிக்கா வண்டியில் வச்சு ஆம்புலன்ஸில் சுட்டோம். ஒரு 2 விஷயம், அந்த மீசையும் துப்பாக்கியும் அவர் எந்த வேலையிலும் அதை விடமாட்டார். அவருக்கான அடையாளமே அவர் உயிராக நேசிச்சது 2 தான், துப்பாக்கியும் மீசையும் தான். அது ஒரு காலம் எடுத்திருக்க மாட்டார் இவங்க. ஏன்னா ஒரு முறை வெள்ளிங்கிரி மலைக்கு இந்த நெருக்கடி அதிகமானதுனால சத்தியமங்கலங்காட்டிலேருந்து வெள்ளிங்கிரி மலைக்கு, கோயம்புத்தூர் வெள்ளிங்கிரி மலைக்கு தப்பிச்சு போகிறதுக்கு போகிறாங்க. அப்போ ஐயப்பன் வேஷம் போட்டு வேனில் எல்லாம் ஐயப்பன் பாட்டெல்லாம் போட்டு இந்த ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்க எப்படி போவாங்களோ அந்த மாதிரி போகிறாங்க. அந்த சூழ்நிலை கூட அவர் மேசை மேலே கை வைக்கல, மங்கிக்குள்ளே போட்டு போகிறார். அதனால் அவர் உயிராக நேசித்தது மேசையும் துப்பாக்கியும். அது எந்த நிலையிலையும் அவர் எடுத்திருக்க வாய்ப்பே இல்லை. சார், நீங்கள் இந்த பஸ்ஸில் போகும்போது பக்கத்தில் ஒருத்தர் ரிவால்வர் வச்சுட்டு உட்காந்தாருன்னு ஒருத்தர் சொன்னீங்க, அது யார் என்ன? அது பின்னால் அவர் தேவராஜ் கிட்ட பேசி, இந்த மாதிரி அவர் தோற்றம் இப்படி இருந்தார், இந்த மாதிரி இருந்தது, இதெல்லாம் நடந்ததுன்னா தேவராஜ் தான் சொன்னார். அவர் வந்து ராமலிங்கன்ட்டு இவ்வளோ ஐஎஸோட இன்ஸ்பெக்டர் அப்படின்னு, தேவராஜ் அதை உறுதிப்படுத்தின அப்படி ஐஎஸோட இன்ஸ்பெக்டர் அப்படின்ட்டு. ஸோ தொடர்ந்து உங்களையும் க்ளோஸாக அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க. க்ளோஸாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு தான் சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ் சொன்னதாக சிவசுப்ரமணியன் சொன்னார், ஆப் ரெக்கார்டாக சொன்னார். எங்களை வீரப்பன் டீமும் நாங்கள் சந்திக்கிற நேரம் 2 முறை அட்டாக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிறாங்க, ரவுண்ட் அப் பண்ணுறதுக்கு. அது ஒரு அவங்க போலீஸுக்கு உளவாளியாக இருக்கிற தேவராஜை காப்பாற்றுன்றதுனால அதில் ஒரு ஆஃபீஸர் டைரக்ஷன் மாற்றி அனுப்பிச்சிட்டாரு, இல்லைன்னு நீங்களாம் கொண்டு இருப்பாங்க உங்களை அப்படின்னு சொல்லி இப்போ சமீபத்தில் தான் அதை இவர் சொன்னார், சிவசுப்ரமணியம். அவருக்கு காவல்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க அப்போ இருந்தவங்க. நிறைய நெருக்கடியெல்லாம் இருந்தது, எங்களுக்கு தெரியல. நாங்கள் அவரை சந்தித்ததே பெரிய விஷயமா நான் எடுத்துக்கணும். ஏன் ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்கல. இப்போ இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம், எங்களை எதுவுமே செக் பண்ண மாட்டார். வெளியிருந்து போகிறவங்களும் பெரும்பகுதி நல்லா ஆய்வு பண்ணி தான் கூப்பிட்டு போவாங்க. நாங்கள் போனோம்னா எங்களை நான் கொடுக்குறதா அப்படியே சாப்பிடுவார், எந்த செக்கப்பும் இருக்கா அப்படியே கூப்பிட்டு போவாங்க. சென்ட்ரின்வாங்க, முன்னாலே ஒரு முன்னே நிற்கிறவங்களே செக் பண்ணி தான் கூப்பிட்டு போவாங்க. அந்த மாதிரி சாதாரணமாக எல்லாம் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தார். புலவர் சொன்னதுனால எங்கள் மேலே அபரிமிதமான நம்பிக்கை வச்சுருந்தார். புலவர் கரியபுலமாரும் சரி, நீங்களும் சரி, எம்எல் இயக்கத்தை சார்ந்தவங்களும் சரி, எல்லாருமே வந்து ஒரு பெரிய லட்சியத்தோட, பெரிய ஒரு நோக்கத்தோட ஒரு அரசியல் செயல்பாட்டில் இருக்கிறவங்க. வீரப்பன் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு காட்டில் வந்து சந்தன மரம் கடத்திக்கிட்டு இருந்தார். அது பின்னாடி வந்து அவர் ரொம்ப தப்பிக்க வழி இல்லாத நேரத்தில் ஒரு அரசியல் நோக்கத்தை வரணும்னு நினைக்கிறாரு. நீங்கள் எப்படி அவரை நம்பி நீங்கள் வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய லட்சிய நோக்கம் உள்ளவங்க வந்து எப்படி வீரப்பன் வந்து நம்மளோட அரசியல் செயல்பாட்டுக்கு உதவியாக இருப்பாருன்னு நம்ம? ராபின்வுட்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த மாதிரி பூலான் தேவி அரசியல் இல்லாமல் இருந்து பிற்காலங்களில் அரசியலாக மாறினவங்க நிறைய இருக்காங்க, முன்னுதாரணம் நிறைய இருக்காங்க. அந்த மாதிரி தான் இவரும் மாறிட்டு இருந்தார். நீங்கள் அடிப்படையாக பார்த்தீங்களா, ஒரு சின்ன வயசுலேருந்தே கூட அடக்குமுறைக்கு எதிராக தான் நின்றுருக்கார். சாதாரண மக்கள் மேலே அவர் எந்த இடத்துலையும் வன்முறை திணிச்சது கிடையாது, போனதில்லை. ஏன்னா அது 35 வருஷம் அவர் தப்பிச்சு இருந்தாருன்னா மக்களுடைய ஒத்துழைப்பு தான். ஏன்னா காட்டில் அவருக்கு உணவுல இருந்து வெளியிருந்து கொண்டு போகிற மக்கள் கொடுத்தா தான், பிடிச்சி கொடுக்கணுன்னா பிடிச்சிருப்பாங்க. ஆனால் மக்கள் அவர் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாங்க. மக்களுக்கு அவர் எந்த இடையூறும் செய்யலை. மக்களுக்காக போகிறவங்களுக்கு பணம் கொடுப்பாரு, இருக்கிறத கொடுத்து அனுப்பிச்சிடுவார். போனாலும் தங்கி அங்கேயே அவங்களோட கேம்ப்லேருந்து சாப்பிட்டு அங்கேயே இருக்கிறவங்களாம் இருப்பாங்க. எவ்வளோ நெருக்கடியிலும் அவங்களுக்கு தேவையானதப்புறம் வெளியிருந்து மக்கள் தானே செஞ்சாங்க. சத்தியமங்கலம், மேட்டூர், அந்த குளத்தூர், அந்த பகுதி, அந்த அவர் வாழ்ந்த காட்டு பகுதியில் இருந்த பழங்குடி மக்கள், எல்லா சாதி சார்ந்தவங்களையுமே காவல்துறை அந்த சித்திரவதை முகாமில், ஒர்க் ஷாப்ன்ற சித்திரவதை முகாமில் வச்சுட்டு மாதக்கணக்கெல்லாம், அதாவது மனித நேயத்துக்கே இல்லாத மனித உரிமைகளுக்கு எதிரான செயலை பூரா செஞ்சுருக்காங்க. அப்பையும் யாரும் அவர் இருந்த இடத்த பயந்து கூட காட்டி கொடுக்கல.
தெளிவாக இருந்தாங்க அந்த விஷயத்தில். மக்களோட இருந்தார், மக்களை நேசிச்சார். மக்களை நம்பினதான் அவர் நாளில் அவரை காப்பாற்றினது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு இப்போ எம்எல் மூமெண்ட் அந்த மாதிரி ஆட்களுக்கு புலவர் கரியப்பன் உட்பட இவங்களுக்கு வந்து வீரப்பனை பார்த்தவங்களுக்கு இவங்களுக்கு என்ன நோக்கம் இருந்தது சார்? வீரப்பன் மூலமாக நம்ம என்ன செய்ய முடியும்னு நினைச்சா? அவர் அரசியலை பயன்படுத்தலான்றது. அவர் ஒரு போராட்டத்தில் நிற்கிறாரு, அவரோட சேர்ந்து பயணிப்போம் அப்படின்ற இதில் தான். இப்போ என்ன புலவர் கலிபெருமெல்லாம் இப்போ வயசாகிட்டு இருந்தது, முடியாது அவரால். மற்ற அவருக்கு ஒரு இதாக இருக்கட்டும், ஒரு அமைப்போட நின்றாருன்னா அவருக்கு ஒரு பலம் இருக்கும், அவரை பாதுகாக்க முடியுன்ற அந்த நம்பிக்கையில் தான் எல்லாமே செஞ்சது. அது காட்டில் நம்ம ஆயுத பயிற்சிகள் செய்யலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சாங்களா? அப்படி இருக்கலாம். ஏன்னா எல்லா ஆயுத குழுக்களுமே காடுகளை மையப்படுத்தி தான் செயல்பட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் ஆயுத போராட்டத்தில் தான் நின்றார், ஆயுதம் தான் நின்றார் கடைசி வரையும். அதனால அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களும் அப்படி சிந்திச்சிருக்கலாம். இவங்களும் ஒரு ஆயுத போராட்ட குழு தானே, மக்கள் யுத்த குழு, அன்னைக்கு ஆயுத போராட்ட குழுவாக இருந்தாங்க. அதனால அந்த நோக்கம் இருந்திருக்கும். ராஜ்குமார் கடத்தப்ப என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி என்ன சொன்னார் அவர் அப்படிங்கிறது? ராஜ்குமார் கடத்தல அவர் வந்து பணத்துக்காக மட்டும் கடத்தல. ராஜ்குமார் அங்கே கர்நாடகாவில் வந்து தமிழ்நாட்டு மக்கள் அந்த காவேரி நீர் பிரச்சனை இப்போ அடிச்சுது. இவர் நிறைய இடத்துல காப்பாற்றிருக்கார், தமிழ் மக்களை காப்பாற்றிருக்கார், கர்நாடகத்திலேருந்து காப்பாற்றிருக்காரு. அப்போருந்தே அவருக்கு இயல்பாகவே ஒரு கோபம் இருந்திருக்கு. இவங்களை ஒரு வழி கொண்டு வரணுன்ற அந்த முடிவுக்கு வர்றார். அப்போ யாரை எதையாவது செய்யணுன்ற முடிவு பண்ணுறார். இந்த பெங்களூரில் வள்ளுவர் சிலை திறக்காமல் வச்சது, இந்த கோபமெல்லாம் அவருக்கு வந்துடுது இருக்குது. அப்போ திட்டமிடுறார்,